அனைவருக்கும் வணக்கம். பல வருடங்களுக்கு பிறகு எனது பள்ளி ஆசிரியரை சந்தித்தேன். அவரும் என் மறக்கவில்லை, நானும் அவரை மறக்கவில்லை. பேசிக்கொண்டே இருந்தோம். இடையில் அவர் ஒரு கேள்வியை என்னிடம் கேட்டார். அவர் கேட்ட கேள்வி, கண்ணன் யார், கிருஷ்ணன் யார், இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டார். அதற்கு நான் சொன்னேன், இரண்டிற்கும் கண்ணன் குழந்தை பருவம், கிருஷ்ணன் வளர்ந்த பிள்ளை என்றேன். நீ கூறுவது சரியான பதில் இல்லை, இரண்டிற்கும் வயதுதான் வித்தியாசம் என்று விளக்கமாக சொல்ல ஆரம்பித்தார். கிருஷ்ணன் என்பது வளர்ந்த பிள்ளைதான், கண்ணன் என்பது குழந்தை பருவம் செல்ல பிள்ளைதான். ஆனாலும் இரண்டிற்கும் வயது வித்தியாசம் தெரிந்து கொள் என்று கூறினார். அதற்கு ஒரு உதாரணமும் கூறினார். ஒரு நாள் அவர் முகம் முடுக்க சோப்பு தேய்த்து குளித்து கொண்டிருந்தாராம். திடீரென்று பக்கத்தில் வைத்திருந்த தண்ணீர் சொம்பை காணவில்லையாம். கண்ணை திறக்க முடியாமல் இரண்டு கைகளாலும் தன்னை சுற்றி 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 சொம்பை தேடினாராம். அப்போது அவரது குழந்தை சிரிக்கும் சத்தம் கேட்டதாம். அவருக்கு புரிந்துவிட்டதாம், சொம்பை அவள்தான் வைத்திருக்கிறாள் என்று. கண் எரிகிறது எனக்கு என்று அந்த குழந்தைக்கு தெரியாது. இதுதான் குழந்தையின் குறும்பு என்பது என்று கூறினார். மேலும் விளக்கமாக, தற்போது அவரது கண்ணில் தூசி விழுந்தால் அவள் கண்ணில் நீர் வடிகிறது, இரண்டிற்கும் வித்தியாசம் வயது மட்டுமே என்று கூறினார். மகாபாரதத்தில் கண்ணன் சிறு குழந்தையாக இருக்கும்போது கோபிகளின் ஆடைகளை மறைத்து வைத்து அவர்கள் தேடுவதைக் கண்டு ஆனந்தப்பட்டான். அதே கண்ணன் கிருஷ்ணனாக மாறும்போது மேலாடை இன்றி ஒரு பெண் தவிக்கும் போது அவளுக்கு மேலாடை கொடுத்து அவள் மானத்தை காத்து நின்றான். இரண்டிற்கும் வயது வித்தியாசம் மட்டுமே. கண்ணன் சிறு பிள்ளையாக இருக்கும்போது நண்பர்களுடன் பக்கத்து வீட்டில் வெண்ணெய் திருடி தின்றான். தாய் கேட்கும்போது நான் திருடவே இல்லை என பொய்யும் சொன்னான். அதே கண்ணன் கிருஷ்ணனாக மாறும்போது திருடுவது கூடாது, பொய் சொல்லக்கூடாது, உண்மையாக இருக்க வேண்டும் என்று கீதையில் உபதேசம் செய்தார். இரண்டுக்கு வித்தியாசம் வயது மட்டுமே என சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் என ஆசிரியர் கூறியதை கேட்டு ஆனந்தம் கொண்டேன். நன்றி, வணக்கம்.